வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களை நான் பதிவு பண்ணிகிட்டே வரேன். ஒரு சில கிரக பயிற்சிகள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த கிரக பயிற்சிகள் மாற்றங்களை கொடுக்க காலதாமதங்களை எடுத்துக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் அமர்ந்த இடம் அதை பொறுத்து தான். ஒரு சிலருக்கு அந்த பயிற்சிக்கு முன்னாடி நன்மை நடக்கலாம், இல்லை அந்த பயிற்சியான பிறகு நன்மை நடக்கலாம். இது மாதிரி இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஜாதகம் பார்க்கும்போது, நீங்கள் இந்த ராசி இந்த நட்சத்திரம் உங்களுக்கு இந்த தசை நடக்குது, இந்த கிரகம் இங்கிருந்து இந்த பலன்களை கொடுக்கும், அதாவது நன்மையை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா தீமையை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த பலன்களை ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களாக நான் பதிவு பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த 3 நட்சத்திரத்துக்கும் இது வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு, இப்போ 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி திரும்ப வக்ரமாகி 8ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னா எந்த தசைக்கு சிறப்பாக இருக்கும், எந்த தசை எங்கே நடந்தால், எந்த இடத்துல இருந்தால் இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறதும் சிறப்பு, இன்னொன்று இருக்கக்கூடிய இடமும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வரார், 9ஆம் இடத்துக்கு உச்சமாக வரார் இந்த குரு பகவான். இது வரைக்கும் 8ல் இருந்தார் இந்த குரு பகவான். நிறைய பேருக்கு திருமண தடையை கொடுத்துருக்கு, திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகளை கொடுத்துருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார பிரச்சனை கொடுத்துருக்கு, வருமானத்தில் பிரச்சனை, பண வரவுகள், வேலை செய்யக்கூடிய நபர்கள், அதாவது எம்ப்ளாயி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறது. அது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து, அதாவது வருமானத்தை சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது குரு பகவான். ஏன்னா தசை நல்லா இருந்தால் கூட உங்களுக்கு சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு நல்ல தசை போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் சமீப காலமாக ஒரு 6 மாதமா 8 மாதமா வேலையில் பிரச்சனை வந்துச்சு, எனக்கு வேலையில் நிறைய நெருக்கடி வந்துச்சு. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, குரு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்தது வேலை ரீதியாக. இன்னொன்று வருமானம் வரல, கம்பெனிலேருந்து எனக்கு காசு வரல, இல்லை கொடுத்த கடன் வரல, இது மாதிரி நிறைய பொருளாதார பிரச்சனை. ஏன்னா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் குரு. இது மாதிரி நிறைய நெருக்கடிகளை கொடுத்தது சமீப காலமாக. இப்போ அந்த வரவேண்டிய பணமும் சரி, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சரி, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருந்தாலும் அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இப்போ தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொருத்தரோட வயசுக்கு ரீதியாக என்ன மாதிரியான வளர்ச்சிகளை கொடுக்கும், எப்படி இருக்கும், எந்த தசை நடந்தால் அந்த குருடைய பயிற்சி, அந்த குருடைய பார்வையும் உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும். ஏன்னா ராசிக்கே குருடைய பார்வை வர்றதுனால அந்த அளவுக்கு வளர்ச்சிகள். இப்போ திடீர்னு ஒரு ஒரு புத்துணர்ச்சி, அதாவது ஒரு தன்னம்பிக்கை, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தன்னம்பிக்கை, ஒரு மனசில் ஒரு திடமான ஒரு தன்னம்பிக்கை இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் தசையிலேருந்து ஆரம்பிப்போம். அதாவது 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் ஒரு புதன் தசை நடக்கும். ஏன்னா அந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது. அஷ்டமாதிபதி தசை லாபஸ்தானாதிபதி தசை. இது நன்மை செய்யுமா? ராசிக்கு நன்மை செய்யாது. இப்போ 8ஆம் இடத்துல அவர் இருந்தார், ஆட்சியில் இருந்தாருன்னா சிறப்பு. மற்றபடி வேற எங்கே இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு பலமாக கொடுக்காது. ஆனால் ராசிக்கு 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 8 இல்லை 12 இது மாதிரியான இடங்கள்ல 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருந்தால் கூட அந்த தசைங்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும், கெடுக்காது. அதாவது கொடுக்குதோ இல்லையோ கெடுக்காது, ஓரளவுக்கு போயிட்டு இருக்க. புதன் தசை ஆரம்பிச்சிலேருந்து அப்படியே போயிட்டு இருங்க. அது மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ராசிக்கு குருவோட பார்வை, ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவுடைய பார்வை, அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவுடைய பார்வை, பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை, இது மாதிரியான பார்வைகள் இருக்கு இல்லையா, இந்த பார்வைகள் மூலயமா அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தக்கூடிய கிரகமாக இருந்துச்சுன்னா, இப்போ புதனே அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அங்கேருந்து தசை பண்ணால், இப்போ புதன் நீசமாகி தசை பண்ணுவார். அது மாதிரி இருக்கக்கூடிய காலத்துலேயும் சரி நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வரும். ஒரு சில பேருக்கு அவமானங்களை கொடுக்கும், வேலை ரீதியாக வளர்ச்சி இல்லாமல் அது மாதிரி இருக்கிறது, இல்லை கடன் பிரச்சனை, இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருக்கோ அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசியிலே புதன் இருந்து தசை பண்ணால் கூட உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கலாம். வேலை வாய்ப்பில் தொந்தரவுகள், இல்லை வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, அந்த வெளிநாடு போகிற வேலை கிடைக்காம இருக்கிறது, இல்லை வேலையிலே சரியான வேலை அமையாமல் இருக்கிறது, படித்த படிப்பு ஒன்று பார்க்குற வேலை ஒன்று அது மாதிரி இருக்கிறது, இது மாதிரி நிரந்தர வேலை இல்லாமல் இருக்கிறது, இன்னொன்று கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் சார் எனக்கு எதுவுமே கிடைக்கல, அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு நல்ல ஜாப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஜாப் கிடைக்கல அப்படின்னா அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ குரு இருக்கக்கூடிய இடத்துல இந்த புத பகவான் இருந்து தசை பண்ணாலோ, குரு பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பு.
இப்போ நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். டக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி இன்க்ரிமெண்ட், இந்த சம்பள உயர்வெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானம்லாம் வரலன்னா இப்போ வரும். தொழில் ஓரளவுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போதெல்லாம் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்தார் இந்த குரு பகவான். அதாவது பொருளாதார ரீதியாக நிறைய தட்டுப்பாடு, வருமானம் வந்தாலும் செலவாயிட்டே இருக்குது. அந்த செலவெல்லாம் இப்போ சேமிப்பாகும், மிச்சமாகவும், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். நிறைய உங்களுக்கு நட்புகள் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருந்தா அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேது தசை. கேது இதுக்கு நிறைய விதிவிலக்குகளை சொல்லலாம். இந்த ராசிக்கு ஆகாத வீட்டில், அப்போ புதனுக்கு சொன்னால் புதனோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ, அப்படி இல்லை சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ, இது மாதிரி சுக்கிரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா இதெல்லாம் வந்து கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும். அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கேது பக்கம் நன்மை செய்யாது. இப்போ நன்மை செய்யாத அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யல, அது மாதிரி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, இப்போ குருவுடைய பார்வைனாக்கா சனியோட வீட்டில் ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் படுது, அதாவது ராசிக்கு 3ஆம் இடத்துல. அங்கே கேது பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு இந்த கேது தசை அப்படிங்கிறது கேதுவால் பாதிக்கப்பட்டவர்கள் கஷ்டம், ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ பரவாயில்ல. குரு பார்க்கக்கூடிய இடத்துல இந்த கேது பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி, அந்த வீடு கொடுத்த கிரகம் குரு பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலும், இப்போ குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும், அப்படி இல்லை அந்த கேது பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகமாக ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகணும். அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா இந்த கேது தசையால் பாதிக்கப்பட்டவர்கள், கேது தசையால் பாதிக்கப்பட்டவர்னாக்கா இப்போ ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, மணி லாக் ஆகிருக்கும், இல்லை கடன் பிரச்சனை, இல்லை அது மாதிரி ஏதோ ஒரு நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ உடனே ரிலீஃப் ஆகும். அந்த பணம் அப்படிங்கிறது ரிலீஃப் ஆகும். ஏன்னா செவ்வாய் வீட்டுக்கு இப்போ குருவுடைய பார்வை இருக்குன்றதுனால பண வரவுகளை அதிகமாக கொடுக்கும். கேது தசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலைவாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். எந்த வயதில் வந்தாலும் சரி, அந்த வயதில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று சுக்கிர தசை. சுக்கிரன், இந்த சுக்கிர பகவான் இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் வந்து நியூட்ரல் தான். இந்த ராசிக்கு நன்மை செய்யணும் தீமை செய்யணும்னு கிடையாது. இவர் எந்த பாவத்தில் இருக்காரோ அது சம்பந்தமாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை சுக்கிர பகவான் கொடுப்பார். என்னதான் இருந்தாலும் இந்த சுக்கிரதசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கான காரணம் அந்த சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது சுக்கிரன் ராகு கேதுவோடு சேர்றது, இல்லை அவயோக கிரக நட்சத்திரம் ஏறுறது, பாவகிரக நட்சத்திரம் ஏறுறது, இல்லை பாவகிரகத்தோட சேர்க்கையில் இருக்கிறது, மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறது, லக்னத்துக்கு அவயோகராக இருக்கிறது, இது மாதிரியான அமைப்பில் வந்துச்சுன்னா சுக்கிரன் நிறைய கெடுபலன் கொடுக்குது இல்லையா. இப்போ சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பண வரவு ஓரளவுக்கு தடைப்பட்டிருந்தா இப்போ வரலாம். ஆனால் சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு கிளியராக பெருசாக சொல்ல முடியாது. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நான் போட்டிருக்கேன், அதை பார்க்கலாம். நீங்கள் எந்த வயதில் வரும், அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றது நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். இருந்தாலும் இப்போது இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது பொருளாதார தட்டுப்பாடு கொடுத்துருந்தா சமீப காலமாக, ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருந்தார், குரு இருக்கும்போதெல்லாம் பொருளாதார தட்டுப்பாடு, பண பிரச்சனைகள், இல்லை வருமானத்தில் குறைபாடு, இது மாதிரிலாம் இருந்தது இல்லையா. இப்போ கிளியர் ஆகும். திடீர்னு ஒரு பணம் வரும், அதில் கடன் அடைப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்தது, மருத்துவ செலவுகள், அது இதுன்னு நிறைய எக்கச்சக்கமாக சொல்ல முடியாத கஷ்டங்கள் இந்த சுக்கிரதசையில். அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ இந்த சுக்கிரதசையில் நிறைய பேர் வந்து நல்லாவும் இருக்கிறாங்க. விருச்சிக ராசியில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே, அந்த ஐடி ஜாப்பு, பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், இது மாதிரியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நல்லா இருக்குது, தசை நல்லா இருக்குது, பரவாயில்லங்க, எங்கே இருந்தாலும் சரி பரவாயில்ல, எனக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்லா படித்த நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த சுக்கிரதசை வந்த பிறகு ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசாக வளர்ச்சி இல்லை பெருசாக வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இந்த குருவுடைய பயிற்சி இன்னும் நல்ல பூஸ்ட்டை கொடுக்கும், நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சிகள் கொடுக்கும், வண்டி வாகன சேர்க்கை, அது மாதிரி குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எப்படி பார்த்தாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு. அது எல்லாமே மாறும். யாராவது தொந்தரவு, அதாவது வெளி நபர்கள் தொந்தரவு, இல்லை வந்து குடும்பத்துக்குள்ள ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் இப்போ வந்து கிளியர் ஆகிடுவாங்க, டோட்டலாக வந்து உங்களை விட்டு வெளியேடுவாங்க. நல்ல நட்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தெளிவான ஒரு எண்ணங்கள் பிறக்கும், தெளிவாக ஒரு முடிவு எடுப்பீங்க இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்க. அடுத்து சூரிய தசை. சூரியன் இந்த ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி, சூப்பராக இருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் யாரோ தொழில் பண்ணுறாங்கன்னா தொழில் வளர்ச்சி அருமையாக இருக்கும். ராசிக்கு குருடைய பார்வை ஒன்று, அதுவே போதும் உங்களுக்கு. இத்தனைக்கும் 3ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கெல்லாம் வந்து குருவுடைய பார்வை, 5ன்னா பூர்வ புண்ணியஸ்தானம், உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்லா இருக்கும், குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும், வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே சந்திர தசை பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் வயசான காலகட்டத்தில் வர தசை தான்.
இருந்தாலும் சந்திர தசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வெரி வெரி குட்னு சொல்லலாம். ஏன்னாக்கா அந்த நட்சத்திராதிபதி தான் இப்போ உச்சமாக வரார். அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது குரு யோகாதிபதி நட்சத்திரம் தான். அது விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்திர தசை வயசான காலகட்டத்தில் வரும். அது சிறப்பு, சூப்பராக இருக்கும்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம், இது வந்து 5ஆம் இடத்துல தான் இருக்கார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கார், வக்கரமாக இருக்கார். இப்போ குரு பார்வை வேற. இதில் வந்து அனுச நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திரதசை நடக்கிறவங்களுக்கும் அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் அவ்வளோ மேன்மை அப்படின்னு சொல்லலாம். தொழில் செய்கிறீங்களா, தொழில் நல்லாயிருக்கும். வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். பண வரவை கொடுக்கும், கடன் பிரச்சனைகள் தீர்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டை, இது வந்து கேட்டை அஷ்டமாதிபதி நட்சத்திரம். இதில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திர தசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை. இது வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தீரும். ஆனால் பெருசாக கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அதாவது பெரிய பெரிய கடன் வாங்குறது, இன்னொருத்தர் நம்பி பணம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்த குருடைய பயிற்சிக்கு பிறகு இது பண்ணாதீங்க. இன்னொன்று, இந்த குரு நன்மையை செய்யும். அதாவது மணி லாக்காக இருந்தால் அது வரும். பணம் வரவை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது வரும். நீங்கள் கொடுத்த பணம், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அது வர வேண்டியது எதிர்பார்த்துருந்தா வரும். பணம் நல்லா சம்பாதிப்பீங்க, பண வரவை கொடுக்கும். ஆனால் நீங்கள் வேற யாராவது நம்பி கொடுக்கறதோ இல்லை கடன் வாங்குறதோ இந்த காலகட்டங்களில் வேண்டாம். இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது இந்த அக்டோபர் 22 பிறகு, நான் ஏன் அக்டோபர் 22 சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த குரு பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை வக்கரமாக இருந்தாலோ, அதாவது பாதிக்கப்பட்டிருந்தா, ராகுக்கு எதுவோடு சேர்ந்திருந்தா, மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், அதாவது சுபத்துவம் இல்லாமல் அசுபத்துவம் வாய்ந்திருந்தால் குரு பகவான் கொஞ்சம் லேட்டாக வேலை பார்க்கணும். அதனால தான் இந்த அக்டோபர் 22 அப்படின்னு சொல்லிக்கிறேன். அக்டோபர் 22 மட்டும் இல்லை, 30க்குள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி.